முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. அரவிந்த். அரவிந்த். சின்ன இல்ல அரவிந்த், ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லு. அது அது வந்து பவி, இப்போ இதை இவர்கிட்ட சொல்லாமா வேண்டாமா? ஒருவேளை இதை நம்ம சொன்னோம்னா எதுக்காக நீ தலையிடுறன்னு கேட்டுட்டாருனா இப்ப சொல்றதா வேண்டாமா? ஹேய் சின்ன, ஏதோ சொல்ல வந்தா, அப்புறம் என்னாச்சு? இல்ல அரவிந்த், ஒன்றும் இல்லை. போய் சொல்லாத பவி, ஏதோ சொல்ல தானே வந்தா, சொல்லு. இல்ல, அது நான் வந்து சின்னவ திடீர்னு இவ்வளவு தயங்குறா. சிவல் ஏதோ சொல்ல வந்தா, இப்ப என்னாச்சு இவளுக்கு? எதுக்காக இப்படி தயங்கிட்டு இருக்கா? ஒருவேளை ஏதாச்சும் வேணுமா இருக்குமோ? ஒருவேளை கேட்கறது கூச்சப்பட்டு கேட்காம நிக்கிறாளோ? ஏதாச்சும் வேணுமா பவி? ஒண்ணுதான், ஏதாச்சும் வேணுமா? என்ன திடீர்னு எனக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரு பவித்ரா. அரவிந்த், இல்ல அரவிந்த், எனக்குலாம் எதுவும் வேண்டாம். அப்புறம் எதுக்காக ஏதோ சொல்ல வந்த மாதிரி கூப்பிட்டா? அது வந்து அரவிந்த், நான் வேற ஒண்ணு சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். ஆனா சின்னண்ணா அதான் சொல்லணும்னு வந்துட்டுல, சொல்லு. இல்ல அரவிந்த், நான் இத சொல்லாம வேணாமான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீங்க என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. அது நம்ம மஞ்சு இருக்கால, அவகிட்ட நீங்க பேசுனதை நான் கேட்டேன். அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம கொஞ்சம் பேசிட்டா. அது மட்டும் இல்ல, அவ ஜெகனுக்கு அப்புறம் ஸ்னேகாவுக்கு இவங்களுக்குலாம் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன். மேபி அவ நினைக்கிற மாதிரி அந்த ஃபேக்டரியில இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம கூட இருக்கலாம்ல. அரவிந்த், நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன், அவ்வளவுதான். உங்களோட டிசிஷன் தான், நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான். நான் அவளை பார்க்கும்போது கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. அவ சின்ன பொண்ணு இல்லையா, அதனால ஏதோ யோசிக்காம பேசிட்டா. ஆனா நீங்க கோவப்பட்டதும் அவ முகமே மாறிடுச்சு. சோ ஒன்னும் இல்ல அரவிந்த், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தானே மன்னிச்சுக்கோங்க. யோசிக்கிறேன். என்ன ஆனா? இல்ல அரவிந்த், யோசிக்கிறேன்னு சொன்னீங்களே, அதான். நீ சொன்னதை பத்தா யோசிக்கிறேன்னு சொன்னேன். வர்றா, இது அரவிந்த் தானா? நான் சொன்னோன்னு யோசிக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி இது கனவா நிஜமா? பவி, சின்னாச்சு அதானா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டல, அப்புறமே என்ன சாடாவே இருக்கா? சின்ன காது கேட்கலையா? இல்ல அரவிந்த், நான் சொல்லியா நீங்க யோசிக்கிறேன்னு சொல்றீங்க? இல்ல, எனக்கு புரியல. உனக்கு தமிழ் தெரியும்ல? அரவிந்த், இல்ல, நான் சொல்லி சின்ன ஒண்ணு இல்ல அரவிந்த். ஐயடா, இங்க என்ன நடக்குது? பெண் பார்க்க படலாமா? பவியக்கா, அரவிந்த் மாமா, ரெண்டு பேரும் ட்ரீம்லயே முழுகி இருக்காங்க போலயே. ஹலோ மாப்பிள்ள சார், என்ன எங்க அக்கா பிடிச்சிருக்கா? வினோ. என்ன மாம்ஸ், எங்க அக்கா பிடிச்சிருக்கா? மாமா, நீங்க ட்ரீம்குள்ள இருந்து வந்துட்டீங்க. ஆனா பவியக்கா வந்த மாதிரி தெரியலையே. பவியக்கா அக்கா, ஐ திங்க் மாப்பிள்ளை விட பொண்ணுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. ஹலோ பவியக்கா. அப்ப சாமி, இந்த பெண் பார்க்கும் படலம் இப்போதைக்கு முடியாது போல, நம்ம கிளம்பலாம். ஏய் வினோ. வினோவா? எங்க? ஏய் அரவிந்த். அரவிந்த், சாரி அரவிந்த், சாரி அரவிந்த், தெரியாம கொட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அரவிந்த். உன்னை பார்க்கும் முன்பு நான் காகிதத்தின் வெண்மையடி, உன்னை பார்த்த பின்பு. அரவிந்த், வலிக்குதா அரவிந்த்? ஐயோ சாரி அரவிந்த், நீங்க முதல்ல எழுந்துச்சு வாங்க, என் கூட வாங்க. எங்க கூப்பிடுற? வாங்க அரவிந்த். ஏய் என்ன பண்ற? நீங்க முதல்ல என் கூட வாங்க. ஏய் என்ன பண்ற? அரவிந்த், என்ன பண்றீங்க? கையை விடுங்க, உங்க மேல தண்ணி ஊத்தணும். அரவிந்த் விடுங்க அரவிந்த், உங்களுக்கு எரியும். ஏய் என்ன சொல்லிட்டு இருக்கா? அரவிந்த், நீங்க கையை விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பவித்ரா. ஐயோ அரவிந்த் விடுங்க, தண்ணி ஊத்தினாதான் சரியாகும். எரியும் அரவிந்த். அடியே, இங்க என்ன எரிஞ்சிட்டா இருக்கு? தண்ணி ஊத்தி அணைக்க வரதுக்கு? இல்ல அரவிந்த், அது கொதிக்கிற காஃபி, எப்படியும் உங்களுக்கு எரியும். தண்ணி ஊத்தினா கொஞ்சம். சின்ன ஆமா, உனக்கு இதெல்லாம் யார் சொன்னா சூடுபட்ட காயத்துல தண்ணி ஊத்தினா சரியாகும்னு? அரவிந்த், எனக்கு அதெல்லாம் தெரியும், நீங்க நகருங்க. உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. முதல்ல சூடுபட்ட காயத்துல தண்ணி எல்லாம் ஊத்தக்கூடாது. ஐயோ அரவிந்த், அதெல்லாம் இல்ல, தண்ணி ஊத்தினா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். பவித்ரா, நான் தான் சொல்றேன்ல, விடுங்க. சொன்னா கேட்க மாட்டியா? முதல்ல ஷவர் கீழ போடு. ஐயோ அரவிந்த், உங்களுக்கு எரியும், கையை விடுங்க, நான் சரி பண்றத. ஏய் என்ன சரி பண்ண போற? கையை விடுங்க அரவிந்த், உங்களுக்கு வலிக்கும். பவித்ரா, நான் தான் சொல்றேன்ல, முதல்ல நீ தண்ணி கீழ போடு. அரவிந்த் ப்ளீஸ், உங்களுக்கு எரியும், நான் உங்களுக்கு மருந்து போட்டு வரேன், நீங்க முதல்ல கையை விடுங்க. ஏய் நான் தான் சொல்றேன்ல, இது ஜஸ்ட் காஃபி கொண்டதுதான், நானே பாத்துக்கிறேன். முதல்ல நீ ஷவர் கீழ போடு. அரவிந்த். பவித்ரா, ஷவர் விடு. நீங்க முதல்ல என் கையை விடுங்க. சிதன கால் கிட்ட ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. என்னது? ஏய் என்ன பண்ற?
நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணே நீ என்ன கம்ஃபர்டபுளா இருக்கா ஆ, இல்ல தூங்குறதுக்கு நல்ல வசதியா இருக்கான்னு கேட்டேன். தொங்கறதுக்கா? ஆமா நான் எங்க தொங்குறேன்? இதோ என் கழுத்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்கியே. அது வந்து கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியா? ஆமா, இங்கதான் வந்துச்சு. ஷெங்க இதோ இல்ல அதோ ஷிதோ அங்கதான் இங்கதான் என் காலை தாண்டி எங்க போச்சு? நீ என்ன சொல்லிட்டு இருக்கா? அரவிந்த் நிஜமாவே கரப்பாம்பூச்சி. அதான் எங்க? தெரியல அரவிந்த், இப்பதான் என் கால் மேல ஏறி ஒண்ணுச்சு. கரப்பாம்பூச்சில இங்க வரதுக்கு சான்ஸே இல்ல. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? அது யாருக்கு தெரியும்? என்ன? அதான் இங்க கரப்பாம்பூச்சி இல்ல, கீழே இறங்கு. இல்ல அது இங்கதான் இருக்கு. ஷெங்க இருக்கு. தெரியல, ஆனா இங்கதான் இருக்கு. நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன். அது என் கால் மேல ஏறி ஒண்ணுச்சு. அப்ப அது எங்க? தெரியல அரவிந்த், இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கோம். ஒளிஞ்சிருக்கா? ஆமா, எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. ஏய் முதல்ல கீழே இருக்குறியா? இல்ல அந்த கரப்பாம்பூச்சி இங்கதான் இருக்கு. பவித்ரா உன்னை கீழே இறங்குன்னு சொன்னேன். இல்ல என்னால முடியாது அரவிந்த், உங்களுக்கு தெரியாது, கரப்பாம்பூச்சிலாம் கோடு போட்டுரும். கோடு போடுமா? ஆமா, கரப்பாம்பூச்சிலாம் கோடு போட்டா அந்த இடத்துல ரத்தமே வந்துரும். அடியே என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்கா? ஷெல்லா பூச்சி கடிக்க தானே செய்யும். ஷிதன் கோடு போட்டுருங்கிற? இல்ல கரப்பாம்பூச்சி கோடு தான் போடும். ஓ அப்ப நீ சொல்ற மாதிரி கரப்பாம்பூச்சி கோடு தான் போடும். ஆமா அப்ப கரப்பாம்பூச்சி பெரிய ஆர்டிஸ்டா இருக்கும் போல. அரவிந்த், கிண்டல் பண்ணாதீங்க அரவிந்த், நிஜமாவே கரப்பாம்பூச்சி கோடு தான் போடும். கோடு போட்ட இடத்துல ரத்தமே வந்துரும், செமையா வலிக்கும். ஓகோ கோடு மட்டும் தான் போட்டிருக்கா, இல்ல ரோடு போட்டு கொடுத்துச்சா? ஐயோ அரவிந்த், அது உங்களுக்கு கோடு போட்டுருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்ப நீ நிறைய கோடு வாங்கிருப்ப போல. ஆமா அரவிந்த், எனக்குலாம் 2-3 தடவை கோடு போட்டுட்டு இருக்கு. இங்க நீ முட்டாளா நான் முட்டாளான்னு தெரியல. சின்ன முதலையே மேல இருந்து இறங்குறியா? அரவிந்த், கரப்பாம்பூச்சி இப்ப நீ போட்ட சத்தத்துக்கே அது துண்ட கண்ண துணிய கண்ணு ஓடி இருந்திருக்கும். முதல்ல நீ கீழே இறங்கு. கரப்பாம்பூச்சிக்கு இவ்வளவு அலப்புற. இல்ல அரவிந்த், ஒன்ஸ் நீங்க செக் பண்ணுங்களேன். இப்படியே வா. அது வந்து எனக்கு கீழே இறங்கு, நான் இங்க தானே இருக்கேன். ஒரு வேலை உனக்கு கோடு போட வந்துச்சுன்னா அந்த கோடை நான் வாங்கிக்கலாம். வந்துட்டா சும்மா கோடு போடுது ரோடு போடுதுன்னு. இவருக்கு கோடு போட்டிருந்தா தெரியும் அந்த வலி என்னன்னு. ஏய் இறங்குன்னு சொன்னேன். இதோ இறங்குறேன். ஷின்னா ஷிப் ஓகே தானே? அது வந்து சுத்தி பாரு, கரப்பாம்பூச்சி எங்கேயும் இல்ல. இல்ல அது வந்து இந்த இதய துடிப்பு, இந்த துடிப்பு எனக்காக ஒரு நாள் இல்ல ஒரு நொடி எனக்காக துடிச்சா அந்த நொடி என்னோட கடைசி நொடியா இருந்தா கூட சத்தியமா சந்தோஷமா ஏத்துப்பேன். ஆனா எனக்கு நல்லா தெரியும், இந்த இதயம் துடிக்கிறது எனக்காக இல்ல, அது கண்டிப்பா கனிக்காக தான். இந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்து வைக்கல கனி. கண்டிப்பா நீ எங்க இருந்தாவது இதை கேட்டுட்டு இருக்கனா, இதை நீ நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி. நீ இன்னும் இறந்து போகல. அரவிந்தோட மனசுல இதோ இங்க துடிச்சிட்டு இருக்கேன். இந்த இதயத்துல உயிரா வாழ்றதே நீ தான். ஆனா நான் ரொம்ப பாவப்பட்டவ. உயிரோட இருந்தும் சடமா வாழ்ந்துட்டு இருக்கேன். கடவுள் இப்ப வந்து உனக்கு என்ன வர வேணும் பவின்னு கேட்டா கூட அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல உனக்கு பதில் நான் இறந்திருக்கணும் தான் கேட்பேன். அப்படி இறந்து போயிருந்தா கூட அரவிந்த காதலிச்ச ஒருதலை காதலியா சந்தோஷமா இறந்து போயிருப்பேன். அரவிந்த் உன் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பாரு. ஆனா இப்போ எனக்கு பிடிச்ச அரவிந்த் என் கூட என் பக்கத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காரு. ஆனா எந்த ஒரு சந்தோஷத்தையும் என்னால அனுபவிக்க முடியல. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சித்திரவதை? பவித்ரா பவி விடு. இந்த நொடி இப்படியே ஃப்ரீஸ் ஆயிடணும்னு தோணுது. இவளுக்கு திடீர்னு என்னாச்சு? ஷேன் கண்ணெல்லாம் கலங்குறா. பவித்ரா நீங்க என்கிட்ட எப்பெல்லாம் நெருங்கி வரீங்களோ அப்பெல்லாம் உங்க கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்குள்ள அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா என்னைக்குமே கனியோட இடத்தை என்னால நிரப்ப முடியாது. ஆனா பவி என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அரவிந்த், சாரி. நீங்க போங்க. நீ ஓகே தானே? ஓகே தான் அரவிந்த், நான் நல்லதா இருக்கேன். நீங்க போங்க. பொய் சொல்லாத. நீ என்னதான் வாயால பொய் சொன்னாலும் உன் கண்ணு அதை காட்டி கொடுத்துட்டு இருக்கு. அரவிந்த் என்னாச்சு? எதுக்கு திடீர்னு கண் கலங்குற? அது வந்து பவித்ரா என்னாச்சு? நான் உன் கூட தானே இருக்கேன், திடீர்னு உனக்கு என்னாச்சு? இல்ல அரவிந்த், அது வந்து என்னாச்சு? இப்ப எதுக்கு இப்படி பேசுற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கலாம். சரி அரவிந்த். இங்க பார், உனக்கு என்னன்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் இருக்கேன். அரவிந்த் பவி இனிமேல் எதுக்காகவும் என்ன நடந்தாலும் நீ அழுக கூடாது. நீ அழுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமேல் எதுக்காகவும் அழுகாத, நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இது என்னோட கனவா இல்ல நிஜமா? அரவிந்த்
எனக்காக என் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இது மட்டும் நிஜமா இருந்தா அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்க? அவ கண்ணிய கொண்ட கொலகாரி. அவகிட்ட போய் நான் இருக்கேன் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளை நீ எதுக்காக கல்யாணம் பண்ணுங்கிறத மறந்துட்டியா? இத்தனை வருஷம் நீ பட்ட கஷ்டம் எல்லாமே அவளால தான். மறந்துடாத அரவிந்த், அவதான் கண்ணிய கொண்ட கொலகாரி. ஏய் என்ன விடு. அரவிந்த் விடுன்னு சொன்னேன். இல்ல அரவிந்த், அது வந்து ஏய் விடு. சாரி அரவிந்த். நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை செய்தான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். ஓகோ, நீ யாரு பார்த்துமா அப்படி ஆண்களோட வர்க்கத்தையும் மதிக்க ஆரம்பிச்சா? வினோ, நீ எப்போ வந்த? அதான் பாட்டு படிச்சியே. உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். அப்பவே வந்துட்டேன். ஏய் கலாய்க்காதடி. அம்மாமா, பாட்டுலாம் என்ன பயங்கரமா இருக்கு. வினோ ஆ நல்ல ட்ரீம்லயே வாழ்ற போல. வினோ. சரிடி சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து நான் சும்மா ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தாலே தெரியுது நீ அயன் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதான் யாரோ ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு இருக்கா? அது வந்து இது இது வந்து அவங்களோட ஷர்ட். அவங்களோட ஷர்ட்டா? எவங்களோடது? வினோ அதான்டி அவங்களோடது. அம்மாமா, அவங்களாமே எவங்க? ஏய் தெரியாத மாதிரி கேட்காத. ஏய் எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னாலும் தெரியும். அவங்க அவங்கன்னா எனக்கு என்ன தெரியும்? அதான் பிரசாந்த் அவங்களோட ஷர்ட். ஓ பிரசாந்த் மாமா ஷர்ட்டா? ஏய் என்னடி ஓ ஆன் இழுத்துட்டு ஷர்ட் அயன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டீங்களா? என்னடி இதுல என்ன இருக்கு? ஷர்ட் தானே? ஆமா ஆமா ஷர்ட் தான். வினோ சரிம்மா சரி, நல்லா அயன் பண்ணேன. கலாய்க்காதடி. அவங்க எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருந்தாங்க. இந்த ஷர்ட்டை போடுறதுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா இது கசங்களா இருந்துச்சா, அதனாலதான். கசங்களா இருந்துச்சுன்னு நீ எடுத்து அயன் பண்ணிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒய்ஃபோட டியூட்டியை கரெக்டா பாக்குற. வினோ ஆகா பாரு, வெக்கலாம் பண்றியா நீ? பிரீத்தி, நீ எல்லாம் வெக்கப்படுறத பாக்கும்போது எனக்கு செம சந்தோஷமா இருக்குடி. ஆமா, நீ அயன் பண்றது மாமாக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. அவர் குளிக்க போயிருக்காரு. ஓ, அவர் குளிக்க போயிருக்காரா? சரி சரி. ஆமா, எப்போல இருந்து நீ அவருக்கு மாறின? என்ன சில எப்போதும் பிரசாந்த் சார் அவங்க இவங்க, இப்ப என்ன அவருங்கிற அவங்கங்கிற என்ன? என்னடி அவரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு சாரு, ஆனா இப்பதான் மாமால. சரி, அப்ப மாமன் கூப்பிட வேண்டியதானே? அது எனக்கு கூப்பிட வரல, அதனாலதான் நான் வாங்க போங்கன்னே கூப்பிட்டுக்கலான்னு. ஓ வாங்க போங்கன்னு. என்னடி வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ பிரீத்தி மேடம், வாங்க போங்கன்னு கூப்பிடுறதுல எந்த தப்பு இல்ல. ஆனா நீங்க ஒரு மாலேஷன்ல கூப்பிடுறீங்களா, அதுதான். என்னன்னா என்ன மாலேஷன்? நானும் நார்மலா தானே அவங்கன்னு சொன்னேன். நார்மலா சொன்னியா? ஆமா. நார்மலா தான் நான் பார்த்தனே, அதான் அவங்களோடது. வினோ பாத்தியா, நீயே வைக்கப்படுற. நீ நிஜமாவே இப்படிதாண்டி சொன்ன. சரி விடுடி, அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டலாமா? அப்ப நீ உண்மையை ஒத்துக்கோ. சரிம்மா தாயே, நான் அப்படிதான் சொன்னேன், போதுமா? பிரசாந்த் மாமா கொடுத்து வச்சதுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன மரியாதை? வினோ இது ஏதோ அவர்கிட்ட சொல்லிடாத. ஓ அப்ப இது அவருக்கு தெரியாதா? கத்தாதடி, அவருக்கு தெரியாது. அப்ப கண்டிப்பா சொல்லி ஆகணும். வினோ இங்க பாரு பிரீத்தி, கண்டிப்பா நான் சொல்லியே தருவேன். நீ சொல்லிதான் பாரு, அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு பாரு. என்னடி மிரட்டியா? மிரட்டுறதுலாம் இல்ல, நீ ஏதாவது சொன்னேன்னு வையி, கண்டிப்பா நானும் ஏதாவது பண்ணி விட்டுருவேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா கண்டிப்பா நான் சொல்றதுதான். சரி சரி, அதெல்லாம் விடு. எங்க கிளம்பிருக்க? நானுமே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ராவணி படம் நல்லா இருக்கடி? நல்லாதான் இருக்கு. எங்க கிளம்பிருக்க? ஹிரு, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? அம்மா தாயே, அழகா இருக்கு, போதுமா? ஷியரிங்ஸ், அப்புறம் இந்த பேங்கிள்ஸ். அடியே எல்லாமே நல்லாதான் இருக்கு. எங்க கிளம்பிருக்க? அதுவா, எஸ்டர்டே நைட் கேம் விளையாண்டோல, அதுல நான் தோத்துட்டல. அதான் நம்ம ஆள் வெளியில வரணும்னு சொன்னாரு. சரி ஓகே, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினேன். ஓ மேடம், அப்ப எங்களெல்லாம் விட்டுட்டு வெளியில போறீங்க? ஷார் சொன்னா உங்களெல்லாம் விட்டுட்டு வெளியில போறேன்னு. பின்ன? ஐயோ பிரீத்தி, நான் எங்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்பதானடி சொன்ன கார்த்திக் மாமா வெளில கூப்பிட்டாருன்னு. ஆமா கூப்பிட்டாதான். எப்படியும் அவர் கூட நீ தனியா தானே போவ? ஐயோ மாடு, நான் வேற எங்கேயும் போல, பூமா வீட்டுக்கு தான் போறேன். ஆமா, இன்னைக்கு தானே சமைச்சு போறது. அங்க எப்படி கார்த்திக் மாமாவை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏன் கூப்பிட்டு போனா என்ன? இல்ல, அங்க நம்மளே ஹெல்ப் பண்ணதான் போறோம். அவர் வந்து என்ன பண்ணுவாரு? அவர் சும்மா உட்காந்து வேடிக்கை பாப்பாரு. விளையாடாத வினோ, அவர்லாம் அங்க வந்து கொஞ்ச நேரம் கூட இருந்துட மாட்டாரு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வேலைக்கு கூட போகாம உன்னை வெளில கூட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. நீ அவரை அப்செட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணிடாத. பிரீத்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டியா? என்ன சொன்னாரு? அவரு சரின்னு தான் சொன்னாரு. அதான் நீ சொல்றதுக்கெல்லாம் மண்டியாடிட்டு இருக்கல்ல, அவரை சொல்லணும். சரி சரி, உன்னோட அவரோட ஷர்ட்டை தேய்ச்சி கொடுத்துட்டு சீக்கிரமா கிளம்பு. ஏய் சரிமா தாயே, சீக்கிரமா அயன் பண்ணு. நீ முன்னாடி போ, நான் வரேன்.
அப்புறம் இனியாவையும் கிளம்ப சொல்றி. சரிடி. ஐஷு வரானான்னு கூட கேளு. ஷெம்மா நான் கேக்குறேன், நீ டக்குன்னு அயன் பண்ணு. சரிடி. இந்த ஷர்ட் அயன் பண்ணி வச்சுட்டு நம்மளும் போய் கிளம்பலாம். ஷென்னடி குட்டிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏன் பார்த்தா தெரியல? நல்லாவே தெரியுது. புருஷனோட ஷர்ட்டை பொறுப்பா எடுத்து அயன் பண்ணிட்டு இருக்கா. எது புருஷனா? ஆமா. ஏன் இல்லையா பின்ன? ரொம்பதான் ஆசை. ஆமா ஆசைதான். ஏன் இருக்க கூடாதா? என்ன முதல்ல விடுங்க. ஷென்னடி டக்குன்னு விடுங்கிற. பின்ன அடியை மறந்துடாத. கிட்டத்தட்ட 10 நாளா பட்டினி போட்ட. எதுவா இருந்தாலும் நானே கேட்டாலும் தரமாட்டேன். இன்னைக்கு என்னமோ அதிசயமா என் ஷர்ட் எடுத்து நீ அயன் பண்ணிட்டு இருக்கா. அது வேற ஒண்ணும் இல்ல, பாக்க பாவமா இருந்துச்சா அதனாலதான். ஓகோ, கசங்கன சட்டையை போட்டு போவேன் பாவப்படுற நீ என்ன நினைச்சு பாவப்பட மாட்டேங்கிறீடி. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன். எது? நீ தரடி என்ன வேணும்னு கேட்ட. அதான் ஒட்டு மொத்தமா கொடுத்தா கூட வாங்கிப்பேன். என்ன குடுக்க நீ ரெடியா? அதான் போனா போகுது சட்டை அயன் பண்ணி கொடுக்கலான்னு வந்தல, என்னதான் சொல்லணும். இது போனா போகணும் வந்தியா? ஆமா, உங்களை பார்த்தா எங்கேயோ பரபரப்பா கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதான் கசங்கன சட்டையை போட்டு போவீங்களேன்னு போனா போகுதேன்னு அயன் பண்ணி கொடுக்கலாமேன்னு வந்தேன். அப்போ நீ அக்கறையில வரல? அந்த அக்கறை சக்கரை எல்லாம் என்கிட்ட இல்ல, என்ன விடுங்க. ஓ, அப்போ உனக்கு ஏன் மேல அக்கறை இல்ல? இல்லவே இல்ல. சரி பரவாயில்ல, ஆனா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு. சரி, அதுக்குன்னா உனக்கு தான் என் மேல அக்கறை இல்ல. அதான் என்ன பட்டி போட்டு வச்சிருக்க. ஆனா எனக்குலாம் உன் மேல நிறைய அக்கறை இருக்கு. நீ குடுக்கலன்னா என்ன, நான் குடுக்குறேன். ஆமா, அப்பல இருந்து இதை குடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, என்ன கொடுக்க போறீங்க? நீ கேக்குறது நீ கேட்காது எல்லாத்தையும் கொடுக்க போறேன். என்ன புரியலையா? இல்ல. ஆசையெல்லாம் உன் மேல காட்ட போறேன். சென்னடி குடிச்சி 10 நாள் தான் பக்கத்துல வராத மாதிரி இந்த அதுக்குள்ள ஒரு சுத்து பெருத்துட்ட. குட்டிச்சிங்கிறத குண்டிச்சுன்னு கூப்பிட போலயே. முதல்ல நீங்க என் மேல இந்த கையெடுங்க. முடியாதுன்னா இங்க பாருங்க, உங்க ஷர்ட் என் கையில இருக்கு, பொசுக்கி விட்டுருவேன். ஹோகோ பொசுக்கிருவியோ? ஆமா, கையெடுங்க. முடியாதுரி. இங்க பாருங்க, நான் சொல்லிட்டே இருக்க மாட்டேன். என்ன என்னடி மிரட்டறியா? அதான் உங்களுக்கு ரொம்ப கொழுப்பு வந்துருச்சு. ஷாரு எனக்கா? ஆமா, பின்ன எனக்கா? ஆமா உனக்குதான். 10 நாளையில நல்ல பயங்கரமா கொழுப்பு வந்துருச்சு. குண்டச்சி. எது குண்டச்சியா? ஆமாடி குண்டச்சி. சிவருக்கு போய் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சியே, உன்னதான் பிரீத்தி சொல்லணும். குண்டச்சி இங்க பாருங்க, குண்டச்சி எல்லாம் கூப்பிட்டீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ குண்டச்சி? பிரசாந்த் சார். குண்டச்சி ஷோ திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்னடி குண்டச்சி கோபரியா? இங்க பாருங்க, இன்னும் ஒரு தடவை சொன்னாலும் கண்டிப்பா நான் உங்களை அடிச்சிருவேன். ஓ அடிச்சிருவியா? ஆமா, கண்டிப்பா அடிச்சிருவேன். நான் பயந்துட்டேடி. சிரிக்காதீங்க. ஏண்டி எது கோபப்படுற? பெண்ணு நான் குண்டுச்சுன்னு சொல்றீங்க. பிரீத்திமா நீ ஏன் வேணாலும் பாரு, குண்டாதான் இருக்க. ஐயோ டே பிரசாந்த், உங்களை அகில் மாமா கூப்பிடுறாங்க, போங்க. சரிடி குண்டுச்சி, நான் போயிட்டு வரேன். உங்களை எஸ்கேப். பிரசாந்த் சொல்லுடா, இன்னைக்கு நம்ம எங்க போறோங்கிறது ஷாருக்குமே தெரியக்கூடாது. தெரியும்டா. நீ யாருக்கிட்டே எதுவும் சொல்லல? இல்லடா. பிரீத்தி கிட்ட? இல்லடா, அவகிட்டே சொல்ல. வெரி குட். அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயத்த நம்ம நாளைக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா பண்ணிடலாம்டா. அதுக்காக தானே போறோம். என்னன்னாலும் சரி, இதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. அகில் நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. 2 பேரும் தனித்தனியா மோதும் போதே சக்சஸா மட்டும் தான் பாத்திருக்கோம். இப்போ நம்ம 2 பேருமே ஒன்னா இருக்கோம். கண்டிப்பா நாளைக்குள்ள எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம். அதே ஊப்புல தான் நானும் இருக்கேன். கண்டிப்பா எல்லாத்தையும் நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு நாளைக்கே எல்லாத்தையும் உடைக்கணும். அகில் நம்ம அங்கதானே போறோம், கண்டிப்பா முடிச்சிடலாம். அப்புறம் வீட்டுல கிட்ட என்ன சொல்றது? எப்போதும் போலதான் ஆபீஸ் போற மாதிரி தான். தம்பி அகில. பிரசாந்த் அம்மா. பிரசாந்த் வாங்கம்மா. என்னப்பா 2 பேரும் பார்த்தா எங்க கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு? ஆமாம்மா, ஆபீஸ்ல ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓ, ஆபீஸ் கிளம்பி இருக்கீங்களா? ஆமா. சரிப்பா, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமா. அகில் நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டோமா. சரிப்பா, அம்மா கார்த்திகங்க? தெரியலமா. பிரசாந்த் நீ பாத்தியாடா? அவன் எங்க வெளியில போறேன்னு கிளம்பிட்டு இருந்தாமா. அவனுக்கு தான் ஆபீஸ்ல வேலை இல்லையாப்பா? இல்லம்மா, அவனுக்கு இது இல்ல. சரிப்பா, அப்ப மத்தியானம் வந்துடுவீங்கல்ல? இல்லம்மா. ஏன்பா எங்க போறீங்க? இல்லம்மா, மத்தியானம் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போக வேண்டியது இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நாங்க அங்கேயே சாப்பிட்டு வந்துருவோம். ஓ அப்படியாப்பா? சரிப்பா, சரி பார்த்து பத்திரமா போங்க. சரிம்மா. ஆமா அரவிந்தன் எங்க? அரவிந்தனை பார்த்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கும்பா. கீழே ஹால்ல இருந்தான், அப்புறம் எங்க போனான்னு தெரியல. ஓ சரிம்மா, சரி நீங்க பாருங்க, நாங்க கிளம்புறோம். சரிப்பா. அகில் சொல்றா. என்னடா அரவிந்தனை காணுன்னு சொல்றாங்கம்மா? அதாண்டா எனக்கு ஒண்ணு புரியல. ஒருவேளை அரவிந்தனாவுக்கு தெரிஞ்சுட்டா? தெரியக்கூடாது பிரசாந்த், கண்டிப்பா தெரியக்கூடாது. இது அரவிந்தனாவுக்கு கண்டிப்பா தெரியக்கூடாது. சரிடா, பாத்துக்கலாம். பிரசாந்த் போலீஸ் கிட்ட சொல்லிட்டல? சொல்லிட்டேன்டா. அகில் சொல்றா. சிவர் தானா? ஆமா. வணக்கம் சார். வணக்கம்லாம் இருக்கட்டும். நீ தானே சங்கர்? ஆமா சார், நான் தான் சங்கர். எந்த தப்புக்காக நீ உள்ள இருக்கங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு சார், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு.
நான் பண்ண அந்த கொடிய தப்பு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு சார். பரவாயில்லையே, 5 வருஷம் ஆகியும் இன்னும் மறக்காம இருக்கா? எப்படி சார், எப்படி மறக்க முடியும்? அந்த தப்பு என் வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு சார். குடும்பம், பெஞ்சாதி, பிள்ளைன்னு வாழ்ந்துட்டு இருந்தேன் சார். ஆனா எப்போ அந்த தப்ப பண்ணேனோ அப்போ என் குடும்பமே ஒட்டுமொத்தமா ஒடிஞ்சு போச்சு சார். இப்போ வரைக்கும் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புக்காக தான் சார் பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன். நீ பண்ண தப்புக்கான பிராயச்சித்தம் கிடைச்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இன்னும் 2 நாள்ல நீ ரிலீஸ் ஆக போற. இந்த 2 நாளுக்கு அப்புறம் பாரு. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. ஆனா எப்படியாவது நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் வேணும் சார். முடியல சார், 5 வருஷமா இதே சித்திரவதையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். நீ தப்பு பண்ணிட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. ஆனா உன்னால ஒருத்தவங்க தப்பே பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சார் நீங்க என்ன சொல்றீங்கிறதுல எனக்கு புரியல சார். இன்னும் 2 நாளில உனக்கு எல்லாமே புரியும். சரி சார். டே அகில் சொல்றா, எனக்கு என்னமோ எது வந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம். சரி இப்ப நீ போலாம். சார் ஒரு நிமிஷம் சார். 2 நாள் முன்னாடி உங்களை மாதிரியே ஒருத்தவர் கோட்டு சுட்டு எல்லாம் போட்டுட்டு என்கிட்ட வந்து பேசினார் சார். எங்களை மாதிரியவா? ஆமா சார். அவரு எனக்கு யாருன்னு தெரியாது, நீங்களும் யாருன்னு தெரியாது. ஆனா நான் பண்ண தப்பு நீங்க எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரிதான் அவரு சொன்னாரு. சரி நீ சொல்ற ஆளு எப்படி இருந்தான்? உங்களை மாதிரிதான் சார் கோட்டு சுட்டுலாம் போட்டுட்டு வந்தாரு. கண்ணுல ஒரு கண்ணாடி போட்டிருந்தாரு. கண்ணாடியா? ஆமா சார். அகில் ஒருவேளை பிரசாந்த் எதுவா இருந்தாலும் வெளியில போய் பேசிக்கலாம்னு சொன்னேன். சரிடா. அவன் வந்து என்ன சொன்னான்? நான் ரிலீஸ் ஆன உடனே அவரு கூட என்ன கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு சார். வேற சம்பவ நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறத சொல்லணும்னு சொன்னாரு சார். வேற அவ்வளவுதான் சார் சொன்னாரு. சரி இப்ப நீ போ. சார் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்ன உண்மையோ அதை நான் சொல்லிடுறேன் சார். உன் உயிருக்கு நான் கேரண்டி. நீ சம்பவ நாள் அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை மட்டும் ஒண்ணு விடாம சொல்லு. சரிங்க சார். இப்ப போ. அகில் என்னடா நடக்குதுங்க? அதாண்டா எனக்கு ஒண்ணு புரியல. நம்ம வரதுக்கு முன்னாடியே இந்த ஆளை பார்க்க வந்திருக்கானா? அது கண்டிப்பா எதுவும் இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம். அகில் அது சூர்யா தான்டா. அவன் தான் நம்ம வரதுக்கு முன்னாடியே இவர் வந்து பாத்திருக்கான். எனக்கும் நல்லா தெரியும்டா. அவன் எதுக்காக இதுல இன்வால்வ் ஆகுறான்னு தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த ஆளை எப்படி அவன் கண்டுபிடிச்சான்? அப்போ எல்லா கதையும் இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்னமோ சூர்யா ஏதோ ப்ளே பண்றானோ தோணுதுடா. எனக்கும் அதான்டா தோணுது. பாக்கலாம் என்ன பண்றான்னு. ஒருவேளை நமக்கு தெரியாம ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. ஐ திங்க் அவன் பவித்ரா கிட்ட ஏதோ ஹீரோயிசம் காட்டுறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் கதையில அவன் ஹீரோனா அவனுக்கு நம்ம தான் வில்லன். அவன் ஹீரோயிசம் என்னன்னு அவன் காட்டட்டும். அதே நேரத்துல நம்ம அவனை எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கலாம். அகில் ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? இன்னும் அவன் ஆட ஆரம்பிக்கலடா. அவன் ஆட ஆரம்பிக்கட்டும், அப்புறமா அவனை அடிச்சு உட்கார வைக்கலாம். ஆனா அகில் சூர்யா பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுடா. டேய் அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவன் நமக்கு முன்னாடி. அவ்வளவுதான். இதென்ன அறிந்தோட தம்பி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருக்குமோ? இல்ல, வாய்ப்பே இல்ல. அப்படியே உண்மை தெரியணும்னா அரவிந்துக்குள்ள முதல்ல தெரிஞ்சிருக்கும். இவனுங்க இதுல எல்லாம் இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. ஆனா இவனுங்க எதுக்காக இங்க வந்திருக்கானுங்க? சூர்யா இது சாதாரண விஷயம் இல்ல. இதுல ஏதாவது ஒண்ணு சொதப்பினாலும் மொத்த பிளான் ஃபிளாப் ஆயிடும். ஹலோ சொல்லுங்க சூர்யா சார். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நாளைக்கு அந்த சங்கர் ரிலீஸ் ஆகணும். சார் என்ன சார் திடீர்னு வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகணும் எப்படி சார்? யோ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நாளைக்கு ரிலீஸ் ஆயிருக்கணும். எனக்கு நாளைக்கு சங்கர் என் கைக்கு வந்திருக்கணும். சூர்யா சார் ஆனா எவ்வளவு பணம் வேணாலும் வாங்கிக்கோ. எனக்கு நாளைக்கு அந்த ஆளு ரிலீஸ் ஆயிருக்கணும். அவ்வளவுதான். போன வை சார். ஒரு நிமிஷம். நாளைக்கு அந்த ஆளு ரிலீஸ் ஆயிருக்கணும். ஒருவேளை ஆகலன்னு வை. இந்த சூர்யா பத்தி தெரியும்ல? ஓகே சார், நாளைக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடலாம் சார். அது ஷார் என்ன நினைச்சாலும் இந்த சூர்யாவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நாளை விடியல் இந்த சூர்யாவோட கையில உடைக்கிறேன்டா. நாளைக்கே எல்லாத்தையும் உடைக்கிறேன். எல்லாத்தையும் உடைச்சு பவி மனசுல இடத்தை பிடிக்கிறேன். இத அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. அதை வென்று அதல பாதாளம் வரை சென்று